Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? குறிப்பாக டெல்லி தலைமை பாஜக தலைமை அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசவும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நடக்கும் சார்? கண்டிப்பாக, அதாவது பிரிந்து போனவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. உறுதியான ஒரு முடிவுல எடப்பாடி இருக்காரு. இந்த சூழல்ல தான் செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு அவர் பதவியை பிடிக்கிற நிலையில கூட ஒற்றுமைக்காக குரல் கொடுத்ததுக்காக பதவியை பிடிக்கிற நிலையில கூட அமித்ஷாவை சந்திச்சு வந்தார். அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்திச்சு வந்தது எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலா நம்ம பதவி நீக்கிற ஒருத்தரை நம்ம கூட்டணி கட்சி தலைவர் சந்திக்கிறாருன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஆனா அவரை கட்சியை விட்டு நீக்க முடியல. ஏன்னா அமித்ஷாவை சந்திச்சு வந்த பின்னர் கட்சியை விட்டு நீக்கினா அமித்ஷா ஏதாவது கேள்வி கேட்பாரு, என்ன சந்திச்சதுனால நீங்க நீக்கினீங்கன்னு கேட்பாருன்னு ஒரு காரணமாக அப்படியே தயங்கி இருக்காரு எடப்பாடி அவர்கள். எவ்வளவு வேகத்துல அவருடைய பதவியை பிடிங்கினாரோ அந்த வேகத்துல அவர் கட்சியை விட்டு நீக்க முடியல. ஸோ இந்த சூழல்ல எடப்பாடிக்கு பாஜக தலைமையோட சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எங்க கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க தலையிட்டு இருக்கீங்க. நாங்க பதவி விட்டு பிடிங்கிற ஒருத்தரை நீங்க சந்திச்சிருக்கீங்க. நான் ஓபிஎஸ் போன்றவர்கள் சேர்க்கவே மாட்டேன்ற ஒரு பிடிவாத ஒரு உறுதியான நிலையில இருக்கும்போது நீங்க அந்த ஒற்றுமைக்காக குரல் கொடுத்த ஒருத்தரை நாங்க பதவி நீக்கும் போது நீங்க சந்திச்சது எங்க கட்சியுடைய உள்ள நடவடிக்கைகளை தலையிட்ட மாதிரியான ஒரு விஷயம். அதனால அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தேவை எடப்பாடிக்கு இருக்கிறதுனால போறாரு. ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இன்னும் ஜெல்லாகாத பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதை பாஜக தெளிவாக சொல்லவே இல்லை. சோ அதனால அதிமுக தலைமை என்றுதான் சொல்கிறார்கள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் பலதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டி இருக்கிறதுனால எடப்பாடி அந்த அமித்ஷா சந்திப்பு ரொம்ப அவசியமாகிறது, ஒரு தேவையாகிறது. ஏன்னா ரெண்டு கட்சியும் கூட்டணி அடுத்த 8 மாசத்துக்கு கொண்டு போகணும். சோ அதனால தெளிவு தேவையா இருக்கிறதுனால எடப்பாடி சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்பது என் கருத்து. நிச்சயமா சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.